ஆயிரக்கணக்கில் மூட்டை மூட்டையாக மளிகை சாமான் காய்கறி வாங்கினதெல்லாம் மாறி இப்படி 5க்கு 10க்கு கொசுராக வாங்குற மாதிரி நம்ம பொழப்பு போச்சே. பாஸுக்கும் இந்த பெரிய குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடக்கூடாது. அபி, அபிமா, அபி, அபி, ஏய் மேல வந்து மோதுரா, பாத்து போக மாட்டியா? நீ அட்வைஸ் பண்ணாதடா, நீ பாத்து போ. அபி, அபிமா, அபி, கூப்பிட்டே இருக்க, நீ பார்க்காம போற. ஏய், ரோட்ல கண்ட காலி பசங்க கூப்பிடுவாங்க, அவங்களெல்லாம் நாங்க திரும்பி பார்க்க முடியுமா? காளி பசங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூடாதான், ஆனா அண்ணங்கார கூப்பிட்டா திரும்பி பார்க்கலாம்ல. அடச்சி, யாருடா நீ? என்னமோ அபி கூட பிறந்தவன் மாதிரி பேசிட்டு இருக்க. வேலைக்கார பையல. நான் வேலைக்காரன் தான் சித்தி, ஆனா கேடு கட்ட வேலைக்காரன் இல்ல, விசுவாசமான நன்றி உள்ள வேலைக்காரன். ஆனா உங்களுக்கு தான் விசுவாசம் என்னன்னு தெரியாதுல்ல, பாவம். ஏய், யார கிண்டல் பண்ற? ஓங்கி அரைஞ்சனா பாத்துக்க. ஏய், இப்ப ஒழுங்கா போறியா இல்ல கட்டை எடுத்து அடிக்கட்டுமா? நீங்க கட்டை எடுத்தீங்கன்னா நான் உங்களை கடிச்சு கொதறிடுவேன் பாத்துங்க. சி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அபி, வா வா, வாங்கறல. உன்னை தொலைச்சிருவேண்டா. சரி அபி. ஈசு, எதுக்கு இப்படி குறுக்கு நெருக்கு நடந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சின்ன. ஒண்ணும் இல்லையா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். இருங்க. தீக்குச்சிய காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்புனேன். இப்ப வரைக்கும் ஆளை காணும். அவனை போய் கடைக்கு அனுப்பின பத்தியா? அவன் எங்கேயாவது ஆனு வாய பாத்துட்டு நின்றுகிட்டு இருப்பான். இரு, நானே போய் பாத்துட்டு வரேன். ஐயோ இருங்க சின்னையா. என்ன சின்னையா இப்படி ஓடி வந்துட்டு இருக்கான்? ஏன் வரமாட்டான்? ரோட்ல ஏதாவது நாய் படுத்து கிடந்திருக்கோம், அதை இவன் சும்மா இல்லாம கல்ல கொண்டே அடிச்சிருப்பான். அது வெறித்தனமா வான்னு துரத்திட்டு வந்திருக்கோம், அதான் இப்படி வெறித்தனமா ஓடி வரான். வரட்டும். என்ன விஷயம் தெரியல சின்னையா, இப்படி ஓடி வரான். ஹனி ஹனி பாஸ், என்னாச்சு தீக்குச்சி? ஏன் இப்படி ஓடி வர? அபிமா பார்த்தேன். அபிய பாத்தியா? எங்க பார்த்த? காய்கறி வாங்கிட்டு வரும்போது பார்த்தேன். ஆமா, அபிபுள்ள என்ன சொன்னுச்சு? அபிமா கூட துர்கா சித்தி இருந்தாங்க, அவங்க அபிமாவை என்கிட்ட பேச விடல. அதானே, என்னைக்குதான் சித்தி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. பார்த்தல, எங்க போனாலும் மருமக பின்னாடியே வாழ் மாறியே போகுது. ஆனா அபிமா போறப்ப இந்த பேப்பரை தூக்கி போட்டு போச்சு. பேப்பரா? ஆமா, நீ இங்கதா இந்தாங்க. அபிதான் எழுதிருக்கா சின்னையா. என்ன எழுதிருக்குன்னு படி. அக்கா, நீங்க பொங்கல் சீரா எனக்கு கொண்டு வந்த புடவை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. நான் அதை கட்டி பார்த்தேன், மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆசை இருக்குக்கா. இசு, என்ன ஆசைன்னு படி. நீ செய்யற சக்கரை பொங்கலை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வரியா? சின்னையா, அபி சக்கரை பொங்கல் கேட்டிருக்கா.
அபிமாக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க வீட்டுக்கு இதை எப்படி செஞ்சு எடுத்துட்டு போறது? அப்படி பண்ணா அவங்க அவமானப்படுத்துவாங்களே, என்ன பண்றது? என்ன பண்றது? சக்கரை பொங்கல் தான் பண்ணணும். சக்கரை பொங்கல் பண்றது பிரச்சனை இல்ல, அதை எப்படி அங்க போய் கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தான் பிரச்சனை. இப்ப என்ன, நம்ம 2 பேர் கொண்டு போய் கொடுப்போம் தான் சொல்லிட்டேனே. அபிமா ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றி வைக்காம இருக்கக்கூடாதா நீ? ஈசு, இவன் சொல்ற மாதிரி நம்ம அபிமாக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போவோம். ம், வா சரி. சீக்கிரம் வா. ஆ ம். வாங்க.